மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில ஒவ்வொரு வழியும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். நம் வழக்கத்தின்படி சங்கீதம் 27:8 வாசிக்கலாம். சங்கீதம் 20. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை தேடுவது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி வேதத்திலே தேடுவதை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கடந்த நாட்களிலே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல் ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி பார்ப்போம். இரண்டாவது காரியம் என்ன? சங்கீதம் 69:32 தேவனை தேடுகிறவர்களே உங்களுடைய இருதயம் வாழும் என்று சொல்லி நாம் பார்த்து கர்த்தர் உதவி செய்தார். மூன்றாவது காரியம் என்ன? சங்கீதம் 105:3 கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும் என்று சொல்லி நாம் பார்த்து கர்த்தர் உதவி செய்தார். நான்காவது காரியம் ஆமோஸ் 5:4 7 பார்க்கும் பொழுது என்னை தேடுங்கள் அப்பொழுது கிடைப்பீர்கள் என்று சொல்லி பார்த்து கர்த்தர் உதவி செய்தார். கடந்த வாரத்திலே மத்தேயு 7:7-8 தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லி பார்த்து கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதாவது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லி பார்த்தோம். அதிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 4 முதல் 7 ஒருவன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து ஒரு ஆட்டை காணாமல் போனால் அதை அலைந்து தேடி கண்டுபிடித்து அவன் சந்தோஷப்பட்ட நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்னைக்கு தொடர்ந்து அதே லூக்கா 15 8, 9, 10 வாசிக்கலாம். 8, 9. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? பாருங்க, இந்த முதல் காரியத்துக்கும் இரண்டாவது காரியத்திலும் மிக முக்கியமான ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. என்னவென்று கேட்டால், தொலைந்து போனதை அலைந்து தேடி கண்டுபிடித்து பின்பு தன் சிநேகிதரோடு அயலகத்தாரோடு சந்தோஷப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பன். அப்படியானால் 100 நீதிமான்களை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் வரலோகம் சந்தோஷப்பட்டு மகிழ்கிறது என்று சொல்லி கடந்த நாட்களில் பார்க்கும். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசுகளை உடையவளாய் இருந்து ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் அவள் செய்த காரியம் 2 காரியம் காணப்படுகிறது. அந்த காணாமல் போன ஆட்டை தேடும் பொழுது அவன் தேடி அலைந்து கண்டுபிடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேடி அலைந்து காணாமல் போன தேவனற்று இருக்கிற ஆட்டை கண்டுபிடித்து சபையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களிலே பார்ப்போம். இப்பொழுது இங்கே ஒரு காரியம் காணப்படுகிறது. அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? முதலாவது காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிப்பதற்காக விளக்கை கொளுத்துகிறாள். அப்படினால் விளக்கு கொளுத்தப்படுகிறது என்று சொன்னால் என்ன செய்கிறார்கள் கேட்டால், அங்கே காணப்படுகிற இருளை மாற்றுவதற்கு முதலாவது காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு இருக்கும் பொழுது இல்லை என்று சொன்னார், நீங்கள்
தேவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சில இருள்கள் காணப்படுகிறது. உங்களை அறியாமல் அந்த இருள்கள் என்ன செய்கிறது என்று கேட்டால், உங்களிடத்திலே காணப்படக்கூடிய வெள்ளி காசை காணாமல் போகும்படியாய் அது செய்கிறது. ஆகையினாலே அந்த இருளை நீக்குவதற்கு முதலாவதாக விளக்கை கொடுக்கிறார். விளக்கு பரிசுத்த ஆவிக்கு அது ஒப்பனையாய் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இருள் உங்களை ஆக்கிரமிக்கும் பொழுது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி போன்றதான உங்களுடைய தாளந்துகளை அது காணப்படாமல் போக பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி காணப்படாமல் போன உங்களுடைய தாளந்துகளையும் உங்களுடைய தேவனுக்கு என்று நீங்கள் கொடுக்கிற கனிகளையும் நீங்கள் தேடி மீண்டுமாய் கர்த்தருக்கென்று சொல்லி நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் காணப்பட வேண்டுமே. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பரிசுத்த ஆவி என்கிறதான விளக்கை உங்களுடைய வாழ்க்கையிலே கொளுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் விளக்கை கொளுத்தும் போது அங்கே வெளிச்சம் வந்தது என்று சொன்னால் இருட்டிற்கு வேலையே கிடையாது. அல்லேலூயா. இருளானது உங்களை விட்டு காணப்படாமல் போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இங்கே முதலாவதாக தன்னிடத்திலே காணப்படுகிறதான இருளை நீக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒளியாய் இருக்க விரும்புகிறார். இரண்டாவது காரியம் பாருங்க, அவள் விளக்கை கொளுத்தி அந்த 7வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது 8வது வசனத்திலே வீட்டை பெருக்கி, இரண்டாவது காரியம் என்ன செய்கிறாள் கேட்டால், அவள் வீட்டை பெருக்குகிறாள். வீட்டை பெருக்குவது என்பது சொல்வது சுத்தப்படுத்துவதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ஆனால் அவள் சுத்தப்படுத்துவதற்காக பெருக்கவில்லை. அவளுடைய காரணம் என்ன? தன்னிடத்திலே காணப்படாமல் போனதான தாளந்துகளை, தன்னிடத்திலே கர்த்தருக்கென்று கொடுக்க முடியாமல் மறைக்கப்பட்ட கனிகளை கொடுக்கும்படியாக அவள் முதலாவது பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு அவள் விளக்கை கொளுத்த வேண்டும். இரண்டாவது காரியம் பாருங்க, அவள் காணப்படாமல் போன காசை தேடுவதற்காகத்தான் அவள் வீட்டை பெருக்குகிறாள். இங்க இன்னொரு காரியம் உங்களுக்கு தெரியாமல் நடக்கிறது. என்னவென்று கேட்டால், நீங்கள் அங்கே இருளை மாற்றுவது மாத்திரமல்ல, இரண்டாவது காரியம் அந்த வீடு சுத்தம் அடைகிறது. பிள்ளைகளே, நீங்கள் வீட்டை பெருக்கும் பொழுது நீங்கள் தொலைந்து விட்ட காரியங்கள் உங்களுக்கு கிடைப்பது மாத்திரமல்ல, அந்த வீடு சுத்தப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்திலே காணப்படுகிறதான இருள், உங்களிடத்திலே காணப்படுகிறதான தேவையற்ற அழுக்குகள், இவைகள் எல்லாம் சுத்தப்படுத்தப்படும் பொழுது நீங்கள் கர்த்தரிடத்திலே நீங்கள் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்னு கேட்டா, தொலைந்து போன உங்களுடைய எல்லா காரியங்களும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்தான் கேட்டால், அவன் எதெல்லாம் அவன் தொலைத்து விட்டானோ அவன் தாவீது திரும்பவும் அதை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அந்த வசனத்தின்படி நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விளக்கை கொளுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்களே செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதை வேற யாரோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியான என்ற விளக்கு வருமையானால் அந்த விளக்கின் வெளிச்சத்திலே உங்களிடத்திலே காணப்படக்கூடிய தேவையற்ற காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், ஆண்டவரை பிரியப்படுத்தாத காரியங்கள், ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் அந்த விளக்கின் வெளிச்சத்திலே நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவற்றை உங்களிடத்திலிருந்து பெருக்கி தூரே அகற்றும்படியாய் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுகிறவன் கண்டடைகிறான். அல்லேலூயா. உங்களிடத்திலே கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியங்கள், ரட்சிக்கப்பட்ட புதுசிலே ஆரம்ப காலத்திலே நீங்கள் செய்த அன்பு எவ்வளவாய் காணப்பட்டது, ஆரம்பத்திலே நீங்கள் செய்த ஊழியங்கள் எவ்வளவாய் காணப்பட்டது, ஆரம்பத்திலே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின காரியங்கள் எவ்வளவு அதிகம். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? எவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே தொலைந்து விட்டதோ அந்த தொலைந்து போன காரியங்களை விளக்கை கொளுத்தும்படியாய் கட்டுகிற காலங்களிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். விளக்கை கொளுத்துவது மாத்திரமல்ல, உங்களை சுத்தப்படுத்தி மீண்டுமாய் ஆதி அன்பிற்கு நீங்கள் திரும்பும்படியாய் கர்த்தர் உங்களை இந்த கால வேளையிலே உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கின உடனே நீங்கள் தொலைக்கப்பட்டதான அந்த வெள்ளி காசு உங்கள் கண்ணிலே காணப்படும். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே
அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கண்டுபிடித்த உடனே தன்னுடைய சிநேகிதிகளை எல்லாம் வரவழைக்கிறார். அயல் வீட்டுக்காரிகள் எல்லாம் கூட வரவழைத்து, காணப்படாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி அவள் அந்த காரியத்தை செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவியோட கூட இருக்கிறீர்களோ, என்னைக்கு உங்களை சுத்தப்படுத்துகிறீர்களோ, அன்றைக்கு உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தொடர்ந்து 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவ தூதனுக்கு முன்பாக சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கேயும் நீங்க பார்க்கும் பொழுது, நீங்கள் விளக்கை கொளுத்தி தேவையான காரியங்களை, தொலைந்து போன காரியங்களை நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது, நீங்கள் தொலைத்து விட்டதான அந்த ஆதி அன்பு, நீங்கள் தொலைத்து விட்டதான அந்த ஆதி ஊழியங்கள், இவைகள் எல்லாம் நீங்கள் மீண்டும் கண்டுபிடிக்கும் பொழுது, கண்டிப்பாக சொல்கிறேன், உலகத்திலே மனம் திரும்பாத பாவியை மனம் திரும்பும்படியாய் ஊழியத்திலே கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்படியாய் இந்த காலங்களிலே பேசுகிறார். இந்த வசனத்தை கேட்கிறதாக நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய விளக்கை உடையவர்களாய், வீட்டை சுத்தமாய் வைத்திருக்கிறவர்களாய், சந்தோஷமுடையவர்களாய், சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், அது மாத்திரமல்ல மீண்டும் விட்டதான ஆதி ஊழியத்தை செய்து பரலோக ராஜ்யத்திலே அழிந்து போடுகிற ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கிற பிள்ளைகளாய் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை மாற்றும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி காணப்படாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்து சந்தோஷப்பட்டு அதன் நிமித்தமாய் நீங்கள் இழந்து போன பல காரியங்களை மீண்டும் உடையவர்களாய் ஊழியங்களை செய்து பிசாசின் பிடியிலே இருக்கிறதான மக்களை விடுவித்துக் கொண்டு வரும்படியா. ஹல்லேலூயா. அன்றைக்கு எப்படி மோசேயை கர்த்தர் பார்வோனின் கையில் இருக்கிறதான அடிமைத்தனத்தில் இருக்கிறதான இஸ்ரவேலை மீட்டுக் கொண்டு கானானுக்கு நேராக எப்படி வழி நடத்தினானோ, அதே போல பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறதான, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறதான மக்களை நீங்கள் விளக்கின் உதவியோடு நீங்கள் கண்டுபிடித்து நீங்கள் சபையில கொண்டு வந்து சேர்க்கிற பிள்ளைகளால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை மாற்றும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இதை கேட்டதான மக்கள், ஆண்டவரே, முதலாவது என்னுடைய இருளை போக்கவும், நான் தொலைத்து விட்ட காரியங்களை மீண்டும் பெற்றுக் கொள்ளவும், சந்தோஷப்படவும், உமக்காய் நான் ஊழியம் செய்யவும் என்னை உங்களிடத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி யாராவது ஒருத்தர் ஒப்புக் கொடுத்து இந்த காலை வேளையில் ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். ஆமென்.